Hey, hi, hello everyone. Welcome to Dr. Flexoraker. நான் டாக்டர் கீர்த்தனா. ஹியூமன் அனாட்டமி இன் சிம்பிள் தமிழ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ரிப்கேஜை பத்தி ஃபுல்லா பார்த்தாச்சு. ஸோ நம்ம பார்த்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ல லாஸ்ட் கவர் பண்ண போற போன், மோஸ்ட்லி எல்லா போன்ஸோட நேம்ஸ் நம்ம படிச்சுட்டோம். லாஸ்டா பார்க்க போற நேம் தான் வந்து ஹியூமன் ஸ்கல். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க. ஸோ ஹியூமன் ஸ்கல் ஸ்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்ல வந்து மண்டையோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கான ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துருவோம். ஸோ ஹியூமன் ஸ்கல்னா என்ன, மண்டையோடுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போனி ஃப்ரேம்ஒர்க் ஆஃப் த ஹெட். அதாவது ஒரு போனால ஹெட்டை கவர் பண்ணக்கூடிய அந்த போனால செய்யப்பட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து ஸ்கல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம போன் படிக்கும் போது பார்த்தோம் பாத்தீங்களா, முக்கியமான சில ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து போன் கவர் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. அதுல என்ன பார்த்தோம், பிரெயின் பார்த்தோமா. சோ இட் ப்ரொடெக்ட்ஸ் த பிரெயின். சோ இந்த ஸ்கல் வந்து என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட்ஸ் த பிரெயினை வந்து கவர் பண்ணிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட்ஸ் த ஃபேஸ், ப்ரொவைட்ஸ் அட்டாச்மெண்ட் ஃபார் மசில்ஸ். ஸோ நம்மளுடைய ஃபேஸ்க்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்து அந்த ஃபேஸ்ல சில மசில் அட்டாச்மெண்ட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ப்ராப்பரா நடக்கிறதுக்கு இந்த ஸ்கல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஒரு ஆக்ஷன் பண்றோம்ல, இன்வால்வ் இன் சூவிங், ஸ்பீக்கிங், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அந்த போன்ல அந்த மசில் அட்டாச்மெண்ட் ஆகுறதுனாலதான் நம்மளால அதெல்லாம் பண்ண முடியுது. கரெக்டுங்களா. ஸோ ஹியூமன் ஸ்கல் மண்டையோட ஒரு ஸ்மால் குவிக் இன்ட்ரோடக்ஷன் தான் இது. இப்போ ஸ்கல்லுக்குன்னு சில பார்ட்ஸ் இருக்கும். கரெக்டா. சோ அது என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, அந்த பார்ட்ஸ்ல என்னென்ன போன் எல்லாம் கவர் ஆயிருக்கு, அந்த போனோட நேம் எல்லாம் என்ன அப்படின்றத மட்டும் இப்ப நம்ம கிளியரா பார்ப்போம். ஓகே வாங்க, இப்ப நம்ம ஸ்கல்ல இருக்க பார்ட்ஸ் அதை பத்தி நம்ம ஃபுல்லா படிக்கலாம். சோ ஸ்கல்ல வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கல்ல வந்து மெடிக்கல் டேர்ம்ல கிரேனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஸ்கல்ல ரெண்டா பிரிக்கிறோம். என்னன்னா நியூரோக்ரேனியம், விசரோக்ரேனியம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். நியூரோக்ரேனியம்க்கு இன்னொரு நேம் தான் என்னன்னா, இதை வந்து பிரெயின் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிராயிங்ல பார்த்தோம்னா மேல இருக்குல்ல அந்த அவுட்டர் கவரிங், இது வந்து பிரெயினை கவர் பண்ணக்கூடிய அந்த போன் இருக்குல்ல, அதுதான் வந்து பிரெயின் கேஸ். விசரோக்ரேனியம்ல இருக்க ஃபேஷியல் ஸ்கெலட்டன்னா நம்மளுடைய முகம் இருக்குல்ல, அந்த முகத்துல உள்ள போனு தான் வந்து ஃபேஷியல் ஸ்கெலட்டன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கல்ல வந்து ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு பிரெயின் கேஸ், இன்னொன்னு வந்து ஃபேஷியல் ஸ்கெலட்டன். நியூரோக்ரேனியம், விசரோக்ரேனியம். இப்போ அந்த நியூரோக்ரேனியம்ல 8 போன் இருக்கும். ஓகேங்களா. எத்தனை போன் இருக்கு, 8 போன்ஸ் இருக்கு. அந்த 8 போன்ஸோட நேம்ஸ் அது எத்தனை இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். நான் அந்த டிராயிங் இருக்குல்ல, அதுலயே உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் 8 போன்ஸோட நேம்ஸ் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் போனோட நேம் வந்து ஃப்ரான்டல் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் போன் வந்து பேரைட்டல், தேர்ட் போன் டெம்போரல், ஃபோர்த் போன் ஆக்சிபிட்டல், ஃபிஃப்த் போன் ஸ்பீனாய்ட், சிக்ஸ்த் போன் எத்மாய்ட். ஓகே. ஸோ இதுதான் டோட்டலா 6 போன்ஸ் இருக்கு. ஆனா இங்க 8 போன்ஸ் எடுத்திருக்கோம்ல, ஏன்னா இதெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ எத்தனை இருக்கும்னு சொல்லிடுறேன். ஃப்ரான்டல் வந்து 1 இருக்கும், பெரைட்டல் வந்து 2 இருக்கும், டெம்போரல் 2 இருக்கும், ஆக்சிபிட்டல் 1, அண்ட் தென் ஸ்பீனாய்ட் எத்மாய்ட் இருக்குல்ல, இது எல்லாமே 1 தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டிராயிங்ல நான் அது எங்கன்னு காட்டுறேன். ஃப்ரண்ட்ல இந்த கவரிங் இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து ஃப்ரான்டல் போன். இந்த ஸ்பேஸ் தான் வந்து ஃப்ரான்டல். ஃப்ரான்டல் வந்து நமக்கு 1 இருக்கும். இது தமிழ்ல வந்து நெத்தி எலும்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. செகண்ட்ல இருக்கிறது வந்து பெரைட்டல். பெரைட்டல் போன் வந்து தமிழ்ல பக்கவாட்டு எலும்பு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 2 இருக்கும். சோ இந்த பார்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜோன் தான் வந்து என்னதுன்னா பெரைட்டல். பெரைட்டல் வந்து நமக்கு 2 இருக்கும். இப்போ இது வந்து சைட் வியூ. கரெக்டா. சோ இதே மாதிரி பெரைட்டல் போன் அந்த பக்கமும் 1 இருக்கும். சோ அது வந்து 2 இருக்கு. தேர்ட் வந்து டெம்போரல். டெம்போரல்னா தமிழ்ல வந்து அதை வந்து காது பகுதி எலும்பு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம காது கிட்ட இருக்கும். அதுவுமே 2 இருக்கும். ஏன்னா நமக்கு 2 காது இருக்குல்ல, அந்த பக்கத்துல இருக்கும். சோ இந்த ஜோன் இருக்குல்ல, இதுதான் வந்து என்னன்னா டெம்போரல் அப்படின்னு சொல்லுவோம். இது டெம்போரல். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிபிட்டல். ஆக்சிபிட்டல் வந்து 1 இருக்கும். ஆக்சிபிட்டல் போன் வந்து பின்தலை எலும்பு அப்படின்னு சிம்பிளா சொல்லலாம். ஏன்னா நம்ம பின்மண்டைன்னு சொல்லுவோம்ல தமிழ்ல. இந்த ஜோன் இருக்குல்ல, இதுதான் வந்து ஆக்சிபிட்டல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்பீனாய்ட். ஸ்பீனாய்ட் போன் வந்து நமக்கு 1 தான் இருக்கும். அந்த இந்த ஜோன் இருக்குல்ல, கண்ணுக்கு பக்கத்துல, இந்த ஜோனை தான் வந்து ஸ்பீனாய்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பீனாய்ட். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து எத்மாய்ட். எத்மாய்ட் போன் வந்து நம்ம உள் பக்கமா இருக்கும். அது ஓவராலா இந்த வியூல பார்க்கும்போது இந்த கண் குழி இருக்குல்ல, ஓட்டை, அந்த அங்க நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம் எத்மாய்ட். சோ
பிரெயின் கேஸ் நியூரோகிரேனியம்ல மொத்தம் எத்தனை போன் இருக்கு? 8 போன்ஸ் இருக்கு. அதோட நேம் என்ன? ஃப்ராண்டல், பெரிட்டல், டெம்போரல், ஆக்சிபிட்டல், ஸ்பீனாய்ட் அண்ட் எர்த்மாய்ட். ஃப்ராண்டல் போன் எங்க இருக்கு? இந்த நெத்தி எலும்பு தான் ஃப்ராண்டல். இது 1 இருக்கும். பெரிட்டல் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. இந்த ஜோன் தான் வந்து பெரிட்டல் 2. டெம்போரல் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. இந்த ஜோன்ல இருக்கிறது தான் டெம்போரல் 2 இருக்கும். ஆக்சிபிட்டல் 1 இருக்கும். பின் தலை, இதுதான் வந்து ஆக்சிபிட்டல். நெக்ஸ்ட் ஸ்பீனாய்டு எங்க இருக்கு? அந்த டெம்போரலுக்கு பக்கத்துல இருக்க இந்த ஜோன் போன் தான் வந்து ஸ்பீனாய்டு. எர்த்மாய்டு எங்க இருக்கு? இந்த ஓட்டை இருக்குல்ல, இந்த ஓட்டுக்குள்ள பார்த்தோம்னா இந்த ஜோன்ல இருக்கும், அதுதான் வந்து எர்த்மாய்டு. ஓகே, சோ இது வந்து நியூரோகிரேனியம்ல இருக்க 8 போன்ஸ். சோ விஸ்ரோகிரேனியம்ல இருக்க அந்த 14 போன்ஸ் இருக்குல்ல, அந்த 14 போன்ஸ் வந்து இப்ப என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேயா, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் விஸ்ரோகிரேனியம்ல இருக்க ஃபேஷியல் ஸ்கெலட்டன்ல 14 போன்ஸ் இருக்குன்னு படிச்சோம்ல, அந்த 14 போன்ஸ் எங்க இருக்கு, அதோட நேம்ஸ் எல்லாம் என்னன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதோட 14 நேம்ஸ் வந்து அதுக்கான தமிழ் நேம் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க போன் தான் வந்து மேக்ஸில்லா அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஜைகோமேட்டிக், தேர்ட் நேசல், ஃபோர்த் லாக்ரிமல், ஃபிஃப்த் பேலட்டைன், சிக்ஸ்த் இன்ஃபீரியர் நேசல் கான்கேவ், செவன்த் ஓமர், எயித் வந்து மேண்டிபிள். ஸோ டோட்டலா 8 போன்ஸ் இருக்கு. அதுல எந்தெந்த போன்லாம் 2 இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அது நம்ம இந்த டயக்ராம்லயும் சேர்ந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸில்லா அப்படின்னா மேல் தாடை அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து 2 இருக்கும். ஜைகோமேட்டிக்னா கண்ண எலும்பு அப்படின்னு சொல்லுவோம், அதுவுமே 2 இருக்கும். நேசல்னா மூக்கு எலும்பு அப்படின்னு சொல்லுவோம், அதுவுமே 2 இருக்கு. லாக்ரிமல்னா கண்ணீர் எலும்பு அப்படின்னு சொல்லுவோம், அதுவுமே 2 இருக்கும். பேலட்டைன் அப்படின்னா அன்னப்பகுதி எலும்புன்னு தமிழ்ல சொல்லுவோம், அதுவுமே 2 இருக்கும். இன்ஃபீரியர் நேசல் கான்கேவ் வந்து நம்ம மூக்கு எலும்பு தான் அதுவுமே. ஸோ அது வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 இருக்கும். ஓமர் வந்து 1 இருக்கும். மேண்டிபிள் போன் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போன், ஏன்னா நெக்ஸ்ட் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 8 போன்ஸ் இருக்குல்ல, இது அந்த டயக்ராம்ல எங்க இருக்குன்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸில்லா. மேக்ஸில்லா எங்க இருக்கும்னா இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜோன். ஓகே, இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா மேக்ஸில்லா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஜைகோமேட்டிக். ஜைகோமேட்டிக் வந்து இங்க இருக்கும். ஸோ இந்த ஜோனை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், ஜைகோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1. ஸோ டோட்டலா 2 போன் இருக்கும். தேர்ட் வந்து நேசல். நேசல் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த ஜோன் இருக்குல்ல, மூக்கு மேல, மூக்கு வந்து அந்த மெடிக்கல் டேர்ம்ல நேசல்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜோன் இருக்குல்ல 1 and 2, இந்த ஜோன் தான் வந்து நேசல் போன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்த் வந்து லாக்ரிமல். லாக்ரிமல்னா கண்ணுக்குள்ள இந்த பகுதி இருக்குல்ல, சின்னதா போன், அதுதான் வந்து லாக்ரிமல், அதுவுமே 2 இருக்கும். 1 and 2 2 இருக்கா. அண்ட் தென் பேலட்டைன். பேலட்டைன் போன் வந்து ஆக்சுவலி நம்ம ஸ்கல்ல இப்படி வச்சு அதை பார்க்க முடியாது. ஸ்கல்ல தூக்கி குப்புற போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா நார்மலா நீங்க நாக்கால மேல இந்த உள் தாடை அந்த பகுதி வந்து தட்டினீங்கன்னா தெரியும். நாக்கு மேல வச்சு தட்டணும்னா ஒரு போன் தட்டுப்படும். ஓகே, அதுதான் வந்து பேலட்டைன்னு சொல்லுவோம். ஸ்கல்ல பார்க்கும்போது அது குப்புற போட்டு பார்த்தோம்னா உள்ள இருக்கும். ஸோ அது வந்து பேலட்டைன் வந்து 2 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்ஃபீரியர் நேசல் கான்கேவ். இன்ஃபீரியர் நேசல் கான்கேவ் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நோஸ்க்கு கீழே இங்க 2 போன் இருக்குல்ல, இந்த ஜோன், இதுதான் வந்து இன்ஃபீரியர் நேசல் கான்கேவ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஓமர். ஓமர் எங்க இருக்கும்னா இந்த முக்குக்கு நடுவுல ஒண்ணு இருக்குல்ல போன், இதுதான் வந்து ஓமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேண்டிபிள். மேண்டிபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? இருக்கிற ஸ்கல்லிலேயே மூவ் ஆகக்கூடிய மூவபிள் போன், ஸ்கல்லுல எது ரொம்ப மூவபிள் போன் அப்படின்னா மேண்டிபிள் தான். ஸோ இந்த தாடை பகுதி இருக்குல்ல, ஆன் பண்ணுவோம்ல, வாய் ஆடுவோமே நல்லா, ஜாவை மேல தூக்கி கீழே இருக்கும்ல, ஸோ அப்படி நம்ம அப் டவுன் பண்ணும்போது ஒரு போன் அசையுதுல, அது பேர் தான் வந்து மேண்டிபிள். ஸ்கல் இருக்கிற ஸ்கல்லிலேயே மூவ் ஆகக்கூடிய ஒரே போன் மேண்டிபிள் போன் தான். ஓகேயா? ஸோ டோட்டலா 14 ஃபேஷியல் ஸ்கெலிட்டன் நம்ம கிட்ட இருக்கு. புரிஞ்சிடுச்சா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ இதுக்கான ஒரு சில சூச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸ்கல்லுல சில வகையான சூச்சர்ஸ் இருக்கும், சில ஓப்பனிங்ஸ் இருக்கும் ஸ்கல்ல. அது என்னன்னு சிம்பிளா பார்த்து முடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வாங்க நம்ம சூச்சர்ஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ சூச்சர் அப்படின்னா என்னன்னா தமிழ்ல வந்து இதை வந்து நம்ம தையல் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னா, ஸ்கல் போன்ஸ் ஆர் ஜாயின்ட் பை இம்மூவபிள் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் கால்ட் சூச்சர். நம்ம ஜாயிண்ட் கிளாஸ் எபிசோட் 2 வந்து யாராவது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அது நம்ம ஜாயிண்ட் கிளாஸ்ல எடுத்திருப்போம். அது நம்ம படிச்சிருப்போம். 3 விதமான ஜாயிண்ட்ஸ் இருக்கு. ரொம்ப ஒட்டி இருக்கும் போன்ஸ்லாம், அப்புறம் லைட்டா அதுக்கு மூவ்மெண்ட் இருக்கும், சிலதுக்கு சுத்தமா மூவே இருக்காது, சிலது வந்து ஃப்ரீயா மூவ் ஆகும் அப்படின்ற விதத்துல நம்ம படிச்சிருப்போம். கரெக்டா? சோ அந்த மாதிரி இந்த ஸ்கல் வந்து இம்மூவபிள் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட். சோ ஸ்கல் வந்து என்னது? இம்மூவபிள் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட். அதான் வந்து அதுல சூச்சர்ஸ் மாதிரி, சூச்சர்னா அங்க தையல் போடல, அந்த சூச்சர் மாதிரி ஒரு அமைப்பு வந்து அந்த மண்டை ஓட்டுல இருக்கும்.
நம்ம ஸ்கல்ல நிறைய சுவிட்சஸ் இருக்கு. அதுல மேஜரான ஒரு 4 முக்கியமான சுவிட்சஸ் இப்போ நம்ம பார்ட்ஸ் பார்த்தோம்ல, அங்க கனெக்ட் ஆகிற சுவிட்சஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதோட நேம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சுவிட்ச் கொரோனல், செகண்ட் சாஜிட்டல், தேர்ட் லாம்பாய்ட் அண்ட் ஃபோர்த் வந்து ஸ்குவாமஸ். ஸோ இந்த 4 சுவிட்சஸ் இருக்கு. இது எங்கெங்க இருக்குன்னு பார்த்துலாமா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வியூ இருக்குல்ல, இது வந்து மண்டைய டாப் ஆங்கிள் இருந்து பாக்குறது. ஸோ ஒருத்தரோட ஸ்கல்ல வந்து மேல இருந்து பாக்குறோம்னா அந்த வியூ இது, ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இதுதான் வந்து ஃப்ராண்டல் போன், இது வந்து பெரட்டல் போன். ஸோ ஃப்ராண்டல் நம்ம எத்தனை படிச்சோம்? 1 படிச்சோமா? பெரட்டல் வந்து 2 படிச்சோமா? அதுதான் இது. பெரட்டல் வந்து 2 இருக்கும். ஸோ இப்போ அந்த ஃப்ராண்டலுக்கும் பெரட்டலுக்கும் இடையில இருக்க அந்த சுவிட்ச் இருக்குல்ல, இதுதான் வந்து கொரோனல் சுவிட்சர். ஓகேயா? நெக்ஸ்ட் சாஜிட்டல் சுவிட்சர். சாஜிட்டல் சுவிட்சர்னா இந்த பெரட்டலுக்கும் நடுவுல இங்க இருக்குல்ல, இதுதான் வந்து சாஜிட்டல் சுவிட்சர். தேர்ட் வந்து லாம்பாய்ட். லாம்பாய்ட் சுவிட்சர் எங்க இருக்குன்னா பெரட்டலுக்கும், இப்ப இந்த செகண்ட் இமேஜ் இது வந்து ஒரு ஸ்கல்ல வந்து பேக்ல இருந்து பாக்குறது. ஓகே, ஒரு ஸ்கல்ல பேக்ல இருந்து பாக்குறோம். அப்படி பார்த்தோம்னா இதுதான் வந்து ஆக்சிபிட்டல், இது வந்து 2 பெரட்டல். ஓகேயா? பேக்ல இருந்து பாக்குறோம். சோ அந்த மாதிரி பார்க்கும்போது பின்னாடி இந்த ஒரு அமைப்பு இருக்குல்ல, இந்த சுவிட்ச் தான் வந்து லாம்பாய்ட் சுவிட்ச். ஃபோர்த் வந்து ஸ்குவாமஸ். ஸ்குவாமஸ் வந்து தேர்ட் இமேஜ்ல பார்க்கலாம். இந்த தேர்ட் இமேஜ்ல ஒரு ஸ்கல்ல சைடு ஆங்கிள் வச்சிருக்கோம். சைடு ஆங்கிள் பார்த்தோம்னா இதுதான் வந்து டெம்போரல், இது வந்து பெரட்டல். கரெக்டா? இது ஃப்ராண்டல், இது ஆக்சிபிட்டல். சோ நம்மளுடைய பெரட்டலுக்கும் டெம்போரலுக்கும் நடுவுல இந்த ஒரு அமைப்பு இருக்குல்ல, இதுதான் வந்து ஸ்குவாமஸ் சுவிட்ச். சோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒரு வாட்டி நம்ம அகைன் பார்த்துலாமா? சோ சுவிட்சர்ல வந்து 4 இருக்கு முக்கியமானது. என்னன்னா கொரோனல், சாஜிட்டல், லாம்பாய்ட் அண்ட் ஸ்குவாமஸ். சோ ஃப்ராண்டலுக்கும் பெரட்டலுக்கும் நடுவுல இருக்கிறது வந்து கொரோனல் சுவிட்சர். பெரட்டலுக்கும் இடையில இருக்கிறது வந்து சாஜிட்டல் சுவிட்சர். பெரட்டலுக்கும் ஆக்சிபிட்டலுக்கும் நடுவுல இருக்கிறது தான் வந்து லாம்பாய்ட் சுவிட்சர். அண்ட் தென் ஸ்குவாமஸ் வந்து பெரட்டலுக்கும் டெம்போரலுக்கும் நடுவுல இருக்கிறது வந்து ஸ்குவாமஸ் சுவிட்சர். இப்போ இதை தமிழ்ல சொல்லணும்னா ஃப்ராண்டல்னா நெற்றி, பெரட்டல்னா பக்கவாட்டு எலும்பு. பெரட்டல் என்னது? பக்கவாட்டு எலும்பு. சோ ஆக்சிபிட்டல்னா பின்தலை, டெம்போரல்னா காது பகுதி. இதெல்லாம் தான் தமிழ்ல நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கல்ல சில இம்பார்ட்டன்ட் ஓப்பனிங் இருக்கும். ஓப்பனிங் மீன்ஸ் ஒரு துளை, ஓட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஓட்டை ரொம்ப மேஜரா இம்பார்ட்டன்டான ஒரு ஓட்டை இருக்கு. அது என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம்ல, அது என்னன்னா ஒரு ஓட்டை அப்படின்னு சொன்னோம். அத மெடிக்கல் டேர்ம்ல ஃபொராமினா. ஃபொராமினா என்னன்னா ஒரு பெரும் துளை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்கல் வந்து இந்த டயக்ராம் இருக்குல்ல, ஸ்கல்ல அப்படியே குப்புற போட்டோம்னா நம்மளுடைய பல், இதுதான் வந்து பல். அப்படியே குப்புற போட்டோம்னா ஒரு பெரிய ஓட்டை இருக்கும். ஸ்கல்ல இருக்க ஒரு மேஜரான பெரிய ஓட்டையே இதுதான். அந்த துளையோட நேம் தான் என்னன்னு பார்த்தோம்னா ஃபொராமன் மேக்னம். சோ ஸ்கல்ல இருக்க பெரிய துளையோட நேம் என்ன? ஃபொராமன் மேக்னம். இம்பார்ட்டன்ட் ஓப்பனிங்ஸ்ல இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, பேசேஜ் ஃபார் த ஸ்பைனல் கார்ட், வெர்டிபிரல் ஆர்டரிஸ் அண்ட் சம் மெனிஞ்சஸ். இப்போ ஸ்பைனல் கார்ட் அப்படின்னா என்ன? நம்ம முதுகு தண்டு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம் முன்னாடியே. கரெக்டா? பிரெயின்ல இருந்து கனெக்ட் ஆகுற ஒரு விஷயம். சோ ஸ்கல் தான் வந்து பிரெயினை கவர் பண்ணிருக்கா. அந்த பிரெயின்ல இந்த ஒரு ஓட்டை இருக்கிறதுனாலதான் அதுக்கு உள்ள நுழைஞ்சு ஸ்பைனல் கார்ட் அப்படியே அந்த முதுகு தண்டு வெர்டிபிரல வந்து அங்கிருந்து நமக்கு பிரியும். என்னென்னலாம் பிரியணும்? நர்வ்ஸ், நரம்பெல்லாம் பிரியும். அது வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சோ பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு இப்படி வருதுல, அதுக்கு இந்த ஸ்கல்ல இருக்க இந்த பெரிய ஓட்டை இருக்குல்ல, இது உள்ளதான் அந்த ஸ்பைனல் கார்டை நுழையும். சோ அந்த ஓட்டையோட நேம் தான் என்னது? ஃபொராமன் மேக்னம். இதை தவிர்த்துமே ஸ்கல்ல சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் இருக்கும். அதோட நேம்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஆப்டிக் கேனல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஸ்சர், ஜுகுலர் ஃபொராமன் அண்ட் தென் ஹைப்போகிளாசல் கேனல்னு மெடிக்கல் டேர்ம்ல இதுல இருக்கு. அதெல்லாம் என்னது அப்படின்னா, நம்ம நியூரோ படிக்கும் போது கிரேனியல் நர்வ்ஸ் அப்படின்ட்டு சம் பேர்ஸ் ஆஃப் நர்வ்ஸ் வந்து நம்ம படிப்போம். அந்த நரம்பு போறதுக்கான சில துளை எல்லாம் இருக்கணும்ல, ஓட்டைகள், அந்த ஓட்டையுமே ஸ்கல்ல இருக்கும். அது வழியா நுழைஞ்சுதான் நமக்கு சப்ளைஸ் எல்லாம் நடக்கும். ஓகேங்களா? சும்மா பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம டீப்பா கிளாஸ் உள்ள போக 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 நம்ம அதெல்லாம் கத்துக்கலாம். டுடே கிளாஸ் எண்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வரைக்குமே என்ன நம்ம இன்னைக்கு கவர் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு ஃபுல்லா ஓவராலா லாஸ்டா ஒரு வாட்டி பாத்துலாமா? இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் எடுத்தோம்னா ஸ்கல் பத்தி தான் எடுத்தோம். ஸ்கல்ல மொத்தமா 22 போன்ஸ் இருக்கு. ஸ்கல்ல 2ஆ பிரிக்கிறோம். ஒன்னு வந்து சிம்பிளா பிரெயின், இன்னொன்னு வந்து ஃபேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரெயின், அதாவது ஸ்கல் பிரெயின் கிட்ட இருக்க போன் வந்து 8 போன் இருக்கு. ஃபேஸ் கிட்ட வந்து டோட்டலா 14 போன் இருக்கு. அந்த 8 போன்ஸோட நேம்ஸ்மே நம்ம பார்த்தாச்சு. அது வந்து ஃப்ராண்டல், பெரட்டல், டெம்போரல், ஆக்சிபிட்டல், ஸ்பீனாய்ட் அண்ட் எத்மாய்ட்.
நெக்ஸ்ட் வந்து ஃபேஷியல் ஸ்கெல்டல்ல மொத்தமா 14 போன்ஸ் பார்த்தோம். என்னென்னா மேக்ஸில்லா, ஸ்கைகோமேட்டிக், நேசல், லாக்ரிமல், பேலட்டைன், இன்ஃபீரியர் நேசல் கான்கேவ், ஓமர் அண்ட் மேண்டிபிள். இதெல்லாம் 14 போன்ஸ் பார்த்தோம். ஸோ 14 + 8 22 போன்ஸ் தான் நம்ம ஸ்கல்ல இருக்கு. அதுல இந்த போன்ல மேண்டிபிள்னு ஒரு போன் பார்த்தோம்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்கல்ல இருக்க ஒரே ஒரு மூவபிள் போனே மேண்டிபிள் போன் தான். அதுக்கப்புறமேட்டு சூச்சஸ் பார்த்தோம். கொரோனல் சூச்சர், சாஜிட்டல் சூச்சர், லாம்ப்டாய்ட் சூச்சர், ஸ்குவாமஸ் சூச்சர்னு 4 சூச்சஸ் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஓப்பனிங் என்னன்னா ஃபொராமன் மேக்னம், ஸ்கல்லிலே இருக்க ஒரு பெரிய துளை. அது என்னன்னா பிரைன்ல இருந்து கனெக்ட் ஆகுற அந்த ஸ்பைனல் கார்ட் வந்து அந்த ஓட்ட வழியா தான் வெர்டிப்ரா காலம்ல அப்படியே போகும். சரியா? கிளாஸ் ஓவர். ரொம்ப சிம்பிளா தான் எடுத்திருக்கேன், எல்லாருக்குமே புரியுற மாதிரி தான். ரொம்ப டீப்பா மெடிக்கல் டேர்ம் அது எதுவுமே அதிகமா நான் யூஸ் பண்ணல. நம்மளோட இந்த ஸ்கெல்டல் சிஸ்டம் பத்தி நம்ம மொத்தமா படிச்சோம்ல, அது இதோட எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ஜாயிண்ட் படிச்சோம்ல, அதுல சில கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கும், ஜாயிண்ட்ல சம் டைப்ஸ் இருக்கும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதெல்லாம் பார்த்தாதான் நெக்ஸ்ட் நம்ம மஸ்குலர் சிஸ்டம் பத்தி படிப்போம், அதாவது உடம்புல இருக்க தசை பகுதியை பத்தி படிப்போம். நம்ம இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் நெக்ஸ்ட் அந்த மசில் எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது, ஏன் அதுக்கு அந்த மூவ்மெண்ட் இருக்கு, அதெல்லாமே புரியும். கரெக்டா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஜாயிண்டோட சிம்பிள் கிளாசிபிகேஷன், அதோட டைப்ஸ் மட்டும் பார்த்துடலாம். அது பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மஸ்குலர் சிஸ்டம் என்ட்ரி ஆயிடலாம். உங்களுக்கு இந்த ஸ்கெல்டல் சிஸ்டம் ஃபுல்லா நான் நட்டு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னோட டிராவல் பண்ணுங்க. டாக்டர் ஃபிளெக்ஸோரா கேர் கீர்த்தனா மேம் உங்களுக்காக சொல்லிக் கொடுக்க ரெடியா இருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். பாய்.